இந்த மக்கள் நேற்று வந்த மக்கள் அங்கே வந்து ஒரு ஒரு வன்னியர் குடும்ப விழாவை தான் வந்து பார்த்தாங்க. ஒரு குடும்ப விழா நடத்துகிறோம், யூஸ்வலாக எல்லா வருஷமும் அது குடும்ப விழான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல. அவரை பற்றின ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு, அவர் பையனை பற்றின ஒரு ஏவி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு. திரும்ப அவங்க 2 பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு என்ன தேவை, என்ன இப்போ வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பிளியில் சட்டசபையில் ரிலீஸ் ஆன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 40 ஆண்டுகள் ஆகுது. இந்த 40 ஆண்டுகளில் இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாமல் இன்னும் எப்படி அடித்தட்டு நிலையிலே இருக்காங்க, அதை பற்றி பேசல. நான் இதை செஞ்சேன், நான் வந்து இதை பண்ணேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயானால வாங்கி தர முடியல? 10.5ன்னு ஒரு நாடகம் ஆடி நீங்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசம் 8000 வாக்கு கம்மியாச்சு அவருக்கு. எங்க அவர் தோற்ற போறாருன்ற ஒரு அச்சத்தில் வந்து அவர் இந்த வன்னியர் மக்களை சூழ்ச்சியில் அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து 10.5ன்னு ஒரு நாடகத்தை நாடி. நான் என்ன கேட்கிறேன், அந்த 10.5 வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அதை சரியான முறையில் வாங்கி கொடுத்தீங்களா? சரியான முறையில் வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால் வந்து 10.5க்கு தடை வாங்குறாங்க? தடை வாங்கியிருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு 10.5 வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 2021 வாங்கினாரு, 25 ஆயிடுச்சு. இன்னைக்கு 5 வருஷமா ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பத்தி வாயை திறந்து பேசுறேன். நான் கொடுத்த சரியான முறையில் தான் கொடுத்தேன், ஏன் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூர் கூட ஆகல, இன்டர்வியூனரா கூட போல இன்னும் அந்த கேஸ் அப்படியே தான் கிடக்கு. எடப்பாடி அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சா, திரும்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்போ நடந்த இடைத்தேர்தல் இருக்கு, விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாரு. இதுலேயே வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது. எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும், அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர் கேட்கிறாரு. ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல, அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது பிடிக்கல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டா பார்த்துருப்போம். 2-3 மாநாட்டில் மீட்டிங்ஸ்லேயே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா மாநாட்டிலுமே வந்து இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசாம இதற்கு இருந்ததே கிடையாதுங்க. எங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த 2000 இருந்து 2013 வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவார். அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார். 2004 அன்புமணி அவர்கள் தான் பேசினாரு. அந்த இடத்த அவர் விட்டு கொடுக்கல. நேற்று நடந்த மாநாட்டில் எங்க இளைஞரணி தலைவர், எங்க ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாள் முறை அண்ணா சொல்றாரு, நான் இல்லாம எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம், உங்க ஸ்டேஜில் பார்த்தா உங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்க நிற்கிறீங்க, உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு? இந்த குடும்பம், உங்க பொண்ணு, பேத்தி, பேரன், இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க. பதவியில் வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார். நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் வந்து அவங்களோட பங்கீடு இருக்கு. அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்கு. ஒரு 300 மாணவர்கள்லேருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையாக தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை பேர் மாற்றப்பட்டாங்க. நேற்று சௌமியா அவர்கள் வந்து அது கேட்குறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாமே. சொந்த கல்வி அறக்கட்டளையில் இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில் பேரை நீங்கள் திருடி மாற்றிக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சமா இல்லையா? இது மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்லேருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகளில் இருக்க குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சீட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்கள் குடும்ப அரசியலாகவே பண்ணுறதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? மாநாடுன்னு ஒன்று நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிற மாதிரி ஒரு மாநாடு நேற்று நடத்துனீங்க. என் மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டில் இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் விற்றுட்டு தான் எல்லாம் வந்திருப்பான். விற்றுட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு அது வீட்லேயே உட்காந்து பார்த்துருக்கலாமே. மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பொழப்பு போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையலை. 40 ஆண்டுகளாக நீங்கள் முன்னேறிட்டீங்க. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட இல்லை. நான் ராமதாஸ்
ராமதாஸ் அவர்கள் சொன்னார், இன்னைக்கெல்லாம் சொகுசு காரில் வராங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு பைசா இல்லை, வெறும் 3 ரூபாய். டாக்டர் இன்னைக்கு அவரே சொல்றாரு, 3 ரூபாய் போட்டு எவ்வளோங்க சம்பாதிப்பீங்க நீங்க? 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்லை, சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, இன்னும் என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் எங்கேருந்து சம்பாதிச்சிங்க? ராமதாஸ் அவர்கள் நீ அதை தான் கேட்கிறாரு. நீங்க சொகுசா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4 ஃபோன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, நீங்க எல்லாம் தேவையில்லை, உங்க கணக்க முடிப்பண்ணு. அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.